வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. 1ஆம் நம்பர் தேதி பிறந்தவர்கள் ஒரு ஆடம்பரம் உடையவர், பிறருக்கு உதவக்கூடும் மனநிலை உடையவர், மனக்கவலை உடையவர். இவர் சிலர் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காணக்கூடியவர்கள், சுயமாக முடிவெடுத்து வாழ்வில் வெற்றியும் சாதனையும் செய்யக்கூடியவர்கள். 2ஆம் நம்பர் பிறந்தவர்கள் மிகுந்த மனக்குழப்பம் கொண்டவர் மற்றும் தான் வாழ்வில் தேடும் பொன் பொருள் ஆபரணங்கள் அனைத்தும் ஒரு குற்றம் குறை உள்ளதாகவே காணப்படும். 3ஆம் நம்பர் பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நற்சொல், நல் செயல், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நம்பராகவும் 3ஆம் நம்பர் பிறந்தவர் இருப்பார்கள். தன் தனித்துவத்தால், தன் தனித்திறமையால் சாதனை படைப்பார். தன் அறிவாற்றின் மூலமாகவே படிப்படியாக உயர்ந்து விடுவார். 4ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு இரக்க குணம் கொண்டவர், மனச்சஞ்சலம் உடையவர், மனம் எப்போதும் ஒரு தடுமாற்றத்துடன் காணப்படும். தன்னுடைய வாழ்க்கை நிலையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார், பிடிவாதத்தின் பிறப்பிடமாக இருப்பார். 5ஆம் நம்பர் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமானவர், ஜனவசியம் உடையவர், தலைமை பொறுப்பு ஏற்க தகுதியானவர், எந்த ஒரு பிரச்சனையும் சமயோகித அறிவு கொண்டு தீர்க்கக்கூடிய தகுதி உடையவர். எதிராளியை தன் பேச்சு ஆற்றல் மூலமாகவே எளிதில் வென்று விடுவார். இவர் ஒரு ஆடம்பர பிரியர், ஒரு சீக்கிரமாக செலவழிக்க மாட்டார், தாராள பிரபுவே இருப்பார்கள், ராஜாவாகவே வாழ்வார். 6ஆம் நம்பர்காரர்கள் அனைத்து சுகபோகங்களையும் பூமியில் அணிவிக்க பிறந்தவர்கள், லட்சுமி தேவியின் அனுக்கிரம் பெற்றவர்கள், ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு நிதான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அனைத்து சுகபோகங்களை அணிவிக்க பிறந்தவர்கள் மற்றும் இவர்கள் பெண்ணாக இருந்தால் ஆணிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும், ஆணாக இருந்தால் பெண்ணிடம் திட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள். 7ஆம் நம்பர் பிறந்தவர்கள் பிறருக்கு ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சென்று தன் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சொந்த ஊர் சொந்த வீட்டில் இருந்து கொண்டால் இவர்கள் திறமை வெளிப்படுவது கம்மியாக இருக்கும். மற்றும் இவர்கள் வாழ்வில் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். மேலும் இந்த நம்பர்காரர்கள் காரியத்தடை நீங்க கையிலத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். 8ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு நீதிமான் போல் காணப்படுவார்கள். நண்பர்களின் பலர் இவரிடம் இந்த பணத்தை வைத்து நான் பிற வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்களை நம்பி ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார்கள். அதனால் நண்பர்களின் பலருடைய பணம் இவரிடம் எப்போதும் காணப்படும். மற்றும் இவர் அனைத்தும் 40 வயதுக்கு பிறவே இந்த நம்பர்காரர்கள் மேன்மை காண்பார்கள். காலத்தால் அழியாத சாதனையும் இந்த நம்பருக்கு உண்டு. 9ஆம் நம்பர் பிறந்தவர்கள் உலக இன்பங்கள் அனைத்தும் அடையக்கூடியவர்கள். இவர்கள் முன்னேற்றம் அனைத்தும் ஒழுக்க ரீதியாகவே அதை அடையக்கூடிய வழியில் செயல்படுவார்கள். கோபம் மிகுந்தவர், பாசம் மிகுந்தவர், துணிச்சல் மிகுந்தவர், மனதில் நினைத்ததை அடையக்கூடியவர்கள். இவர்கள் ஆற்றும் செயல் அனைத்தும் ஒரு அதிசயமான வெற்றியை காண்பார்கள். ஏழ்மை நிலையில் உள்ளவரையும் உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்லும். நீதி நியாயம் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். இவர்கள் தெய்வ அனுக்கிரகம் மிகுந்த நம்பர். இந்த நம்பர் சாதனைக்குரிய நம்பரை முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார். இந்த நம்பர்காரர்கள் 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இறக்கம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். செல்வமும் புகழும் எளிதில் சேர்த்து விடுவார். இவர்களுடைய வாழ்வில் பிரச்சனைகளை இவர்களே எளிதில் தீர்த்து கொள்ளும் மனநிலை கொண்டவர். இவர்கள் ஒரு செயல் வெற்றி என்பது எளிதில் கிடைத்து விடுவதால் இவர்கள் சோம்பேறித்தனமாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் செய்யும் செயலானது மக்களிடையே பெரும் பரபரப்பாக பேசப்படும். 11ஆம் நம்பர் பிறந்தவர் வாழ்வில் சாதனைக்கு துடித்துக் கொண்டிருப்பார். 2 1 சேருகிறதனால் நெருப்பு கிரகம் சேருவதனால் வேகம் கூட இருக்கும். ஆனாலும் இவருக்கு அமையும் நண்பர்களோ சில நேரம் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். 12ஆம் நம்பர் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்வதை தன் தொழிலாக எடுத்துக்கொள்வார். அவரை பிறரை காப்பதற்கு தன் செயலாக எடுத்துக்கொள்வார். பிறர் அடுத்தவர்கள் இவர்களை பார்த்து பிறருக்கு கொடுத்து ஓடாய் செய்து விட்டாயே என்று பெயரும் எடுப்பார். இவர் செய்து புண்ணிய செயலானது பிற்காலத்தில் இவருக்கு பேரும் புகழையும் தந்துவிடும். 13ஆம் நம்பர் பிறந்தவர்கள் பார்ப்பதற்கு சில பேர் முரடன் போலும் காணப்படுவார்கள். அவர்களிடம் புதிய நபர் யாரும் எளிதில் பழகிவிட மாட்டார். பழகிய பின் இவர் இப்படி ஒரு நல்ல குணமா என்று, சாதுவான குணமா இருக்காரே என்று, இனிமையா இருக்கிறாரே, குழந்தை உள்ளம் கொண்டு இருக்கிறாரே என்று அவரை புகழாரம் சூட்டுவார்கள். சில 13ஆம் நம்பர்காரர்கள் சிலர்
வில்லங்கமானவர்கள் என்றே பெயரெடுப்பார்கள். 14ஆம் நம்பர் பிறந்தவர்கள் எப்போதும் எளிதில் யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடியவர். இந்த நம்பர்காரர்கள் தன் தொழிலில் மூளையில் உதயமாகும் அனைத்து புது திட்டங்களை தொழிலில் பயன்படுத்தி கொண்டால் பின்வரும் இழப்புகளை எளிதில் வெற்றி காண முடியும். 15ஆம் நம்பர் பிறந்தவர்கள் காதலில் வெற்றி காண்பார்கள். நண்பர்களின் விசுவாசமான நண்பர்கள் இவருக்கு கிடைப்பார்கள். அனைத்து சுகபங்களை அணிவிக்க பிறந்தவர்கள் தன்னுடைய லட்சியம் வெற்றி என்று இரு பங்கிலையும் தனக்கு எந்த இடையூறும் வராமல் காரியத்தை தன்னாக இருந்து சாதித்துக் கொள்வார்கள். அனைத்து சுகபங்களை அணிவிக்க பிறந்தவர்கள் ஜனவசியம் உடையவர்கள். 16ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு ஆன்மீகவாதி. இவர்களில் சிலர் பிறருடைய வாழ்க்கையில் தலையிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள்னா, இவர்கள் பெரும்பாலும் சமுதாயத்துக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பார். இல்லை கருத்தாக இருப்பார். அதுவே ஒரு செயலாக கூட இருந்து கொண்டிருப்பார். இவர்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு சபையில் ஆணிடம் திட்டு வாங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணிடம் ஒரு சபையில் திட்டு வாங்கி கொண்டிருப்பார்கள். 17ஆம் நம்பர் பிறந்தவர்கள் தோல்வியை வெறுக்கக்கூடியவர்கள். அந்த தோல்வியை கண்டு துவளாமல் அதை சாதனையாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பார். உடல் பலமும் மனபலமும் உடையவர். முற்பாதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பாதியில் இவர்கள் லட்சியம் அனைத்தும் சாதனையாக காணும். காரணம் என்னவென்றால் இவர்கள் பொருள் சேர்க்கை மற்றும் புகழ் சேர்க்கை செல்வாக்கு அனைத்தும் வாழ்வில் உறுதியாக அடைந்து விடுவார்கள். இவர்கள் பெரும்பாலும் ஒரு ஆளும் தன்மை மிகுந்தவர். சில நபர் தற்பெருமை உடையவர்களாக இருப்பார்கள். 18ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு துணிச்சல் மிக்கவர். போராட்டத்தில் ஒரு வீர தீரமாக எதிர்த்து நின்று எதிரிகளை அடக்கி வெற்றி காணக்கூடியவர்கள். எதிரிகளை எதிர்த்து பேசும் குணம் கொண்டவர். இவரிடம் கோபம் தூரம் செயல் மட்டும் தோல்வியை தரும். கோபத்தை குறைத்துக் கொண்டால் யோகம் மிகுந்து காணப்படும். நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். வெற்றிக்கு வித்தானவர்கள். பார்ப்பதற்கு இவர் ஒரு போர்க்குணம் போல் காணப்படும். காரணம் 18 நாள் யுத்தம் நடந்ததனால் மகாபாரத யுத்தம் போல் இவர்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் போல் காணப்பட்டாலும் முடிவு இவர்களுக்கு பிற்காலத்தில் மிகுந்த யோக பலனை தந்துவிடும். ஆரம்ப கால வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்க்கையில் சந்தித்திருப்பார். ஐயப்பன் படி 18, மகா சித்தர்கள் 18, உலக தத்துவங்கள் 18. இவர் செய்யும் செயல் அனைத்தும் ஒரு 18 பட்டி ராஜா போல் பிரச்சனை தீர்த்து வைக்கும் குணநிலையில் அனைவரும் இவர்களை வந்து சரணாகதி அடைவார்கள். 19ஆம் நம்பர் பிறந்தவர்கள் வாழ்வில் 2 நெருப்பு கிரகம். 1ஆம் நம்பர் சூரியன், 9ஆம் நம்பர் செவ்வாய் கிரகம். இந்த 2 நெருப்பு கிரகங்கள். இந்த நம்பரில் பிறந்தவங்கள் 1ஆம் நம்பரில் பிறருக்கு பதிலடி கொடுக்கும் நம்பர்ல அந்த 19ஆம் நம்பருக்கு ஈடான யாரும் கிடையாது. தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த 1ஆம் நம்பர்காரங்கள். எதிரிகள் கிடையாது. எதிரிகள் இவர்களுக்கு குறைவுதான். 20ஆம் நம்பர்காரங்கள் பார்த்தீங்கன்னா சாந்த குணமா இருப்பாங்க. பிறருக்கு தொண்டு செய்ய நினைப்பாங்க. பிறருக்கு பொதுநலத்தில் இறங்கிவிட்டால் இவர்கள் சாதனை படைப்பது உறுதி. பொதுநல சேவையில் இல்லாமல் சுயநலத்தும் செய்துவிட்டால் தோல்வியை சந்திப்பார். 21ஆம் நம்பர்காரர்கள் ஒரு சுயநலவாதியே என்று சொல்ல வேண்டும். 3ஆம் நம்பர் வரிசையில் இவர் ஒன்றே சுயநலவாதியா இருப்பார். இவர் முற்பாதியில் கஷ்டப்பட்டாலும் பிற்பாதியில் கணவரத்தால் சந்தோஷமடைவார். இரக்க குணம் இவரிடம் உண்டு. பாதி பேர் சுயநலமும் உண்டு. இவர் இந்த வாழ்வு இவருக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். பிற்காலத்தில் இவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இறுதி காலம் இருக்கும். 22ஆம் நம்பர் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டமானவர்கள், பலகீனமானவர்கள், பிடிவாத குணம் கொண்டவர்கள், வாழ்க்கையில் அனைத்து சுகபோகங்களையும் அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள். மேலும் இவர் மக்களிடையே மதிப்பு மரியாதை உள்ளவர். 23ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஆண் தன்மை மிகுந்தவர் மற்றும் ஜனவசியம், ராஜ்யவசியம் இவரிடம் அதிகமாக நண்பர்கள் கூட்டம் காணப்படும். இவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். எப்போதும் தன்னை சுற்றி நண்பர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். இவர்களுக்கு இயல்பாகவே தொட்டதெல்லாம் துலங்கும். இவர்கள் ஒரு புன்சிரிப்புடன் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவார்கள். தன் புத்தி கூர்மையாலேயே அனைத்தும் செய்யக்கூடிய தொட்டது துலங்கும் இந்த நம்பர்காரங்களுக்கு. 24ஆம் நம்பர் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று நிறைவுள்ளம் அடையாமல் பலரிடம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள்.
இவர்கள் பெண்ணாக இருந்தால் வாழ்க்கை திருமணத்துக்கு பின் ஒரு நிதானமாக இருக்கும். ஆணாக இருந்தால் பல சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். பெரும்பாலும் இந்த நம்பர்காரர்கள் தனக்கு அமையும் வாழ்க்கை துணைவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வசதியான இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு பெரும்பாலும் காணப்படும். மற்றும் இவர்களுக்கு எப்படியும் ஒரு பதவியில் அமரக்கூடிய யோகம் உண்டு. 25ஆம் நம்பர்காரர்களை எடுத்துக்கொள்வது என்றால், ஒரு பெண்ணாக இருந்தால் குழந்தை பருவத்தில் அப்பாவிடம் திட்டு வாங்கி, சகோதரரிடம் திட்டு வாங்கி, பின் திருமணத்துக்கு பின் கணவனிடம் திட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள். இது ஒரு ஆணாக இருந்தால் அம்மாவிடம் திட்டு வாங்கி, சகோதரியிடம் திட்டு வாங்கி, திருமணத்துக்கு பின் மனைவியிடம் திட்டு வாங்கி கொண்டே இருப்பார்கள் இந்த நபர்காரர்கள். இவர்கள் பெரும்பாலும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் தனக்குன்னு குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அவருடன் கலந்து ஆலோசனை பண்ணி பேசிக்கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் பின் வரும் இடைஞ்சல்களை தீர்க்க முடியும். குடும்பத்துக்குன்னு அதிக நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள். சொந்த வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். பொது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். 26ஆம் நம்பர் பிறந்தவர்கள் ஒரு கலத்தர தோஷம் மிகுந்த நம்பர். இந்த நம்பர் பெண்ணாக இருந்தால் ஒரு கலத்தர தோஷத்தை மிகுந்து காணப்படும். இதே தேதி மாதம் வருடம் கூட்டி 26ஆம் நம்பர் பெண்ணுக்கு வந்தால் அது கலத்தர தோஷம் கிடையாது. இவர்கள் சில ஆடம்பரமாக செய்து அதனால் சில பள்ளத்தை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார்கள். மொத்தத்தில் இவர்கள் ஒரு கூட்டு தொழில் கூட்டு முயற்சியில் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். 30 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இந்த நம்பர்காரர்கள் ஒரு கவனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இவர்கள் மன அழுத்தம் மிகுந்தவர்கள். இளமை பருவத்தில் உறவினர்கள் ஆதரவும் மற்றும் பெற்றோர் ஆதரவு இந்த நம்பர்காரர்களுக்கு கிடைப்பதில்லை. 27ஆம் நம்பர் பிறந்தவர்கள் அளவுக்கு அதிகமான அறிவுத்திறன் கொண்டவர், செயலாற்று திறன் மிக்கவர்கள், தைரியமானவர்கள், ஒரு உன்னத செயல் செய்யக்கூடியவர்கள், வெற்றிக்கு வித்தானவர்கள், முருகப்பெருமானின் பரிபூர்ண அனுக்கிரகம் பெற்றவர்கள், ஒரு கோபக்காரர் மற்றும் போலீஸ் துறையில் இந்த நம்பர்காரர்கள் அதிகமாக இருப்பார்கள். தன் நாட்டுக்காகவும் தன்னிடம் தஞ்சமடைந்தவர்களுக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள். எப்போதும் இந்த நம்பர்காரர்கள் தன் கௌரவத்துக்கு குறைவில்லாத தொழிலை செய்து கொண்டிருப்பார். தான் எப்போதும் ஒரு வணங்காமுடியாகவே கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வார். 28ஆம் நம்பர் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாத்திரத்தின் நண்டு அள்ளி போட்ட மாதிரி ஏறி ஏறி வரையில கீழே நண்டு இழுத்து விட்டுற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை தரம் 28ஆம் நம்பர் பிறந்தவர்களுக்கு ஒரு சர்க்கிளே கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த நம்பர்காரங்க பேரில் சரி பண்ணி கொள்ள வேண்டும். 29ஆம் நம்பர் பிறந்தவர்கள் சாந்த குணமும் அகோர குணம் இரண்டும் சேருகிறது. ஒரு நேரம் சாந்தமாக இருப்பார், ஒரு நேரம் அகோரமாக இருப்பார். இவர் பம்பை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஒருவரிடம் சண்டை போடும் என்றால் 9ஆம் நம்பராக மாறிவிடுவார். சாந்தமா இருக்குன்னா 2ஆம் நம்பர், இரண்டும் கலந்த கலவையாக காணப்படுவார். பெரும்பாலும் இவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அதிகமான பேர் கிடைக்க வாய்ப்பு அதிகம். 30ஆம் நம்பர் பிறந்தவர்கள் யார் சொல்லையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார். ஒரு செயலில் இறங்கிவிட்டார் தன் திறமைக்கு மீறிய கடின உழைப்பை கொடுத்து விடுவார். மற்றும் இவர் அந்த உழைப்புக்கு பின் கூலியை வாங்கும் போது நான் எவ்வளவு உழைத்தேன் தெரியுமா, அதுக்கு கூலி இவ்வளவுதானா என்று அடிக்கடி இவளை கவலையடைந்து கொண்டிருப்பார். மற்றும் பல சந்தர்ப்பங்களை இவர் வாழ்வில் பயன்படுத்தாமல் நல்ல சந்தர்ப்பங்களை கையில் நழுவி விட்டு விடுவார். 31ஆம் நம்பர் பிறந்தவர்கள் உள்ளுக்குள் ஒரு சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து கொண்டிருப்பார். இவர் தவற யாராவது சுட்டி காட்டிவிட்டால் அதை தாங்கக்கூடிய மனநிலை அவரிடம் கிடையாது. இதனால் மனக்கவலையில் ஆழ்ந்து விடுவார். இவர்கள் வெற்றிக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டார். மற்றும் தன்னுடைய பதட்ட நிலையால் தனக்கு வரக்கூடிய பயன்களை தானே சில நேரம் எடுத்துக் கொள்வார். ஆத்ம திருப்திக்காக வேலை செய்யக்கூடியவர்கள். வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.